ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா விஷன். தனுஷ் இயக்கி நடிச்சிருக்க இட்லி கடை படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆன நிலையில் இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த மதராசி படத்தோட முதல் நாள் வசூலையே முந்தலை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் சினிமா வட்டாரங்களில் பேசிட்டு இருக்காங்க. அதாவது தனுஷ் இயக்கி நடிச்சிருக்க இட்லி கடை படம் அவர் இதுக்கு முன்னாடி இயக்கி நடிச்சிருந்த ராயன் படத்தோட முதல் நாள் வசூல் அளவுக்கு கூட வரல அப்படிங்கிற மாதிரியும், அதே போல இந்த வருஷம் வெளியான சிவகார்த்திகேயனுடைய மதராசி படத்தோட முதல் வசூலையும் முறியடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியான தனுஷோட இட்லி கடை படத்துக்கு பெருசா டிக்கெட் புக்கிங் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமா டிவிகே அரசியல் கட்சி தலைவரான விஜய் கரூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது பெரும் துயர சம்பவம் நடந்துச்சு. அதனாலேயே இந்த படத்துக்கு பெரிய பாதிப்பு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற எல்லா படங்களுக்குமே பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இட்லி கடை படம் வெளியான நிலையில் இருந்து அந்த படத்துக்கு அதிக அளவிலான பாசிட்டிவ் விமர்சனங்களை தான் மக்கள் குவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறதுனால இட்லி கடை படத்துக்கு டிக்கெட் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒரு எமோஷனல் ஃபேமிலி படமா இட்லி கடை படம் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரிவ்யூ கொடுத்து பாசிட்டிவ் விமர்சனங்களை தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தனுஷோட இட்லி கடை படம் நீங்க பாத்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அடுத்த அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும்